அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். இன்றைக்கி ஒரு வெளிநாட்டு நாணயங்கள் அது ஒருபாடு கிடக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணதில் ஒரு 40 நாட்டு நாணயங்கள் 40 நாணயங்கள் உங்களுக்கு தரப்போகிறேன். 40 நாடுகள் 40 நாணயங்கள். இது எல்லாமே ஹை டெனாமினேஷன் கிடையாது, லோ டெனாமினேஷன் கிடையாது, மீடியமான டெனாமினேஷன். அதாவது ரொம்ப லோவிலையும் போகலை, ரொம்ப ஹையிலையும் போகலை, ஒரு நடுத்தரமான நாணயங்கள். ஆனால் மேக்சிமம் என்னென்னா 2000க்கு முன்பு உள்ள நாணயங்கள். 1975, 76, 77, 78, 80 அந்த மாதிரி உள்ள நாணயங்கள். 2000க்கு பிறகு யூஎன்சி காயின் 1, 2 இருக்கும். அந்த இயர்காண்டி வச்சுருப்பேன். மற்றெல்லாம் மேக்சிமம் பழைய நான் ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி உள்ள நாணயங்கள் தான் நிறையா இருக்கும். 50 வருஷம், 40 வருஷம், 30 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. நான் சும்மா தான் வச்சுருக்கேன். இதில் நாடு பிரகாரம் அந்த வருஷ பிரகாரம் வைக்கலை. நான் இப்போ வைக்க போகிறேன். இதில் 40 நாடு இருக்குது, 40 கண்ட்ரிஸ் இருக்குது கன்ஃபார்மு. சரி, நான் அப்படி வைக்கிற சமயம் ஒன்றா உங்கள்கிட்ட நான் சொல்லி வைக்கலாம். எனக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். உங்களுக்கும் இதில் என்னென்ன நாணயங்கள் இருக்குது அப்படிங்கிறத, என்னென்ன நாடுகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ எப்படி வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கண்டம் வாய்ஸாலாம் வைக்க முடியாது. ஆசியா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம், ஐரோப்பிய கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், 6 கண்டங்கள் இருக்குது. இந்த 6 கண்டங்கள் மூலமாக வைக்க முடியாது. அட்லாண்டிக் கண்டத்தில் மனுஷங்க வாழ முடியாது, அதனால் அங்கே நாணயங்கள்லாம் கிடையாது. இதுக்கும் முந்தைய இந்த 6 கண்டங்களுக்கும் முந்தைய கண்டம் ஒரு கண்டம் உலகத்திலேயே இந்தியாவில் தமிழ்நாட்டிலாம் இருந்துச்சு. அதுக்கு பேர் லெமூரியா கண்டம், தலைநகரம் மதுரை. அப்போ உள்ள நாணயங்கள்லாம் இப்போ இல்லை. அதெல்லாம் 1 லட்சம் ஆண்டுகள் ஆச்சு. கேட்டால் 2000 வருஷத்துக்கு முந்தி தான் வரலாறே இருக்கும்பாங்க. வாங்க பார்ப்போம். முதல்ல ஒரு ஆல்பபெட்டிக் வாய்ஸாக போவோம். ஏபிசிடின்னு அந்த மாதிரி போவோம். முதல்ல ஒரு ஆஸ்திரியா, ஒரு நாடு ஆஸ்திரியா. 50 குரோஷன், இதுக்கு 50 பைசா. 50 குரோஷன் அப்படின்னு ஒரு பித்தளையும் செம்பும் கலந்த ஒரு திக்னஸாக உள்ள ஒரு நாணயம். இதை வருஷத்துக்கு வைக்க என்ன, ஒரு ஆஸ்திரியாவில் முதல்ல ஒரு நாணயத்தை வைக்கும். அமெரிக்காவையும் நம்ம அதில் ஆல்பபெட்டிக்ஸில் சேர்த்துருவோம். யூஎஸ்ஏ ஒரு $1/4. இது 1968 உள்ளது. நோ மின்ட் மார்க். இதனோட ரேட் 2400 ரூபா. 30 அமெரிக்கன் டாலர். இந்த ஒரு நாணயம் மட்டும். இதில் மின்ட் இருக்காது. பிலாடெல்பியா மின்ட் இருக்காது. இன்னும் 4 மின்ட் உண்டு. டென்வர் மின்ட் இருக்காது. ராயல் மின்ட் இருக்காது. இதில் மின்ட்டு இருக்காது. இது கொஞ்சம் ரேர் காயின். இந்த 66, 67, 68 உள்ள அமெரிக்காவில் உள்ள யூஎஸ்ஏவில் உள்ள $1/4 காயின் எல்லாமே விலை மதிக்க முடியாதது, விலை அதிகம். இது $30 இதனோட ரேட்டு. நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பொய்யா இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் படம் போட்டு என்கிட்ட சொல்லுங்கள். தவறு சார் அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் நானும் மாற்றிக்கிடுவேன்ல. 2வது நாணயம் யூஎஸ்ஏ நம்ம ஆல்பபெட்டிக் வச்சா ஏல சேர்த்து கொடுத்தோம். அதுக்கடுத்து என்ன ஏ இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் ஏ இத்தாலி, கிரீஸு, ஓமனு, செக்கு, ஜப்பானு, யுஏஇ, மலேசியா, பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸு, குவைத்து, பங்களாதேஷு, யுனைடெட் மெக்சிகன், யூகே, வெனிசுலா, சைனா, ஈராக்கு, ஆஸ்திரேலியாவோட போம். ஆஸ்திரேலியாவில் ஒரு 10 சென்ட் காயின் 850 ரூபா இதனோட ரேட்டு. 1982 உள்ளது. ஒரு நாணயம் 850 ரூபா. வலைத்தளத்தில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. 1982 $12.93 அமெரிக்கன் டாலர் இந்த நாணயத்தோட விலை. பார்ப்போம், வரட்டு என்ன சொல்லாங்கன்னு பார்த்துருவோம். கடைசியாக வேறு ஏ இருக்கான்னு பார்த்துருவோம். கனடா, ஸ்ரீலங்கா, லிபியா, பூட்டான்கிட்ட எடுத்து வைப்போம். நைஜீரியா, பக்ரைன் எடுத்து வைப்போம். அதுக்கடுத்து பி வரணும்ல. அதுக்கடுத்து சிங்கப்பூர், ஸ்வீடன்,
கானா, ஸ்ரீலங்கா, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஹாங்காங், தாய்லாந்து, துருக்கி, ரஷ்யா, யூகேஸ்லேவியா, மாலத்தீவு, சவுத் கொரியா. ஏல வந்து அந்த 3 நாணயம் தான். அதுக்கடுத்து பிக்கு போவோம். பியில் பக்ரைன். பக்ரைனில் 100 ஃபைல்ஸ், ரேட்டு 100 ரூபா. காயினெல்லாம் பார்த்துக்கோங்க, கண்டிஷனையும் பார்த்துக்கோங்க. 2007 உள்ளது. அதுக்கப்புறம் ஒரு பியில் வந்து பூட்டான் 40 ரூபா என்னோடய ரேட்டு. 25 ஷெர்டம் யூஎன்சி காயின் இதனுடைய பேர். ஏக்கு அடுத்து பி வேறு வந்துச்சா. இத்தாலி, கிரேஷு, ஓமன், செக்கு, ஜப்பான், யுஏஇ, மலேசியா, பாகிஸ்தான். அது ஓக்கடுத்து பி வருது. பிலிப்பைன்ஸ், குவைத்து, பங்களாதேஷ் எடுத்து வச்சுருவோம். 1975 800 ரூபா என்னோடய ரேட்டு. நான் 800 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல, நான் சொல்கிறேன். இதனோட ஆக்சுவல் ரேட்டு 800 ரூபா. நீங்கள் வலைத்தளத்தில் வாங்கணும்னா 800 ரூபா. பங்களாதேஷ் வச்சாச்சா. யுனைடெட், யூகே, வெனிசுலா, சைனா, ஈராக்கு, சிங்கப்பூர், ஜெர்மனி, கனடா, சி எடுத்து வைப்போம். ஹாங்காங்கு. ஏக்கு அடுத்து பி இன்ட்டாக இருக்கான்னு பார்க்கேன். ஏக்கு அடுத்து பி இல்லை. இப்போ ஏக்கு அடுத்து சிக்கு போமா. சி சைனா எடுப்போம். சைனா 1N. இதனோட ரேட்டு 100 ரூபா. 2005 வருஷத்தில் உள்ளது சைனா. இன்னொன்று அதில் சைனாவில் சிலி இருக்குது, சிச்சிலி இருக்குது, கனடா இருக்குது, செக் ரிப்பப்ளிக்னு ஒரு சீல வருது. 100 ரூபா. 5 கொரோன். 5 பெருசாக போட்டிருப்பாங்க. 1994 உள்ளது. 3, 6, 7, 8 செக்கு. வேறு சீல எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏபிசியில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். கனடா 25 சென்ட்டு 100 ரூபா. 2006 உள்ளது. ஏபிசியில் வேறு இல்லை. ஏபிசி டி இருக்கானு. ஏபிசி டி. ஏபிசிடியில் இல்லை. டென்மார்க்குன்னு உண்டு, அதை நான் வைக்கலன்னு. இதில் ஏபிசிடி. எகிப்து உண்டு, வைக்கலை. இதில் இல்லை. அதெல்லாம் வைக்காமலே வந்திருக்கு. அதெல்லாம் என்கிட்ட இருக்குது நாணயங்கள். தேவைன்னா கூட நான் தந்துடுவேன். எஃப் இருக்கும்ல, ஃப்ரான்ஸ். ஏபிசிடிஎஃப் ஃப்ரான்ஸ் இந்த இருக்குது. 900 ரூபா அந்த நாணயத்தோட ரேட்டு. 20 சென்டிமீட்டர்ஸ் 1984 உள்ளது. காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 900 ரூபா. ராணி தலையில் இருப்பாங்க. பெண் வந்து இப்போ நம்ம எப்படி பார்க்கணும். இதில் வைக்கிறேன். ஏபிசிடிஇஎஃப். எஃப்க்கு அடுத்து ஜி. கிரீஸ் காயின். கிரீஸ் 100 ரூபா. டயானிசி சொலமோஸ்ன்னு சொல்லி அந்த 1998 ஒரு மன்னர், ஒரு அம்மா அவங்க. ஏபிசிடிஇஎஃப் ஜியில் வேறு இருக்கான்னு பார்ப்போம். கானா 160 ரூபா. 100 செடி. ஏற்கனவே அன்னைக்கு ஒன்று கொடுத்தேன். ஏபிசிடிஇஎஃப்ஜி. ஹைட்ஸ். ஈராக் 100 ரூபா. 50 ஃபைல்ஸ். ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச் வேறு இருக்கான்னு பாப்பா. இட்டாலி இருக்குங்களா. இட்டாலி. ஐரிஷ்னு ஒன்று. ஐரிஷ் 5 யூரோ. இது இட்டாலி நாணயம்னு எழுதினேன். அப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தேன் ஐரிஷ். இட்டாலி வச்சுருவோம். இட்டாலி 500 ரூபீஸோட ரேட்டு. யாரும் பயந்துராதிய. 500க்கு நான் கொடுக்க போகிறதில்ல. தெரிஞ்சு கொடுத்தக்காண்டி வச்சுருக்கேன். ஜிலே ஜெர்மனி ஒன்று இருக்குது. 1 டச்சி
டச் மார்க் 1983 உள்ளது. 100 ரூபா 150 ரூபா ரேட்டு. ABCDEFGHIJ. ஜேனா ஜப்பான் தான் வரணும். ஜப்பான் 1 100 ரூபா. 10 yen. இது 10 yen. ஆங்கில மொழியெலாம் பயன்படுத்த மாட்டாங்க. அந்த இயரை கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். கேல இதாக இருக்கணும். கே யூகே அதில் வச்சுருவோமா? யூகே கிங்டமை யூகே அதில் வச்சுருவோம். 300 ரூபா பழைய ஓல்டு 10 பென்ஸ். இது வெயிட்டான பெரிய காயின். 1976 உள்ளது. யூகேயில் வச்சுருவோம். அதில் கேல குவைத் ஒன்று வச்சிடலாம். 735 ரூபா அந்த நாணயத்தோட ரேட்டு. 1973 to 1988. 735 ரூபா. நம்ம அவ்வளோ கொடுக்க போகிறதில்ல, சொல்கிறேன். நாணயம்னு நீங்கள் தேடி போனீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்தாகணும். என்ன வச்சுருக்கேன்? EFGHIJK எல்லு. எல்லில் இது இருக்காது. லாட்வியா இருக்கும். லிபியா இருக்குது. லிபியா ஒரு 200 ரூபா ரேர் காயின். இது அரேபியன் காயின். 1975 உள்ளது. 20 திர்ஹாம்ஸ். KL. எம்னா மலேசியா வந்துடும். மாலத்தீவு வந்துடும். மாலத்தீவு 400 ரூபா ஒரு காயின். 1996 உள்ளது. இந்த ஈயரை பொறுத்து தான் ரேட் அதிகமாகிட்டு இருக்குது. மாலத்தீவுக்கு அடுத்து மொரீஷியஸ் 200 ரூபா 20 சென்ட். மொரீஷியஸ்க்கு அடுத்து மலேசியா 200 ரூபா 50 சென்ட். 2009 உள்ளது. எம்மில் வேறு என்ன இருக்குது? ஜிக்கு அடுத்து ஹைட்ஸில் ஒன்று வச்சுருவோம். ஹாங்காங் 327 ரூபா. ஹாங்காங் கொஞ்சம் பொறுங்க. 3 லைன் வந்துருச்சு. ஒரு 2 லைன் தான். IJKL M. இது உங்களுக்கெல்லாம் எல்லாம் நானும் தெரியணும்னா இப்படி வச்சுக்கிட்டு வரேன். இல்லைன்னா நான் சும்மா வச்சுட்டு போயிடுவேன். எம்முக்கு அடுத்து MN நைஜீரியா 500 ரூபா ஒரு நாணயத்தின் விலை. 10 கோபா. நம்ம பைசான்னு சொல்லுவோம்ல, 10 பைசான்னு சொல்லுவோம்ல. 10 கோபா நைஜீரியாவில் ஒன்று வச்சுட்டேன். MN. அடுத்து சீக்கிரம் வச்சுருவேன். MNO. ஓமன் உண்டு. இந்த இருக்குது. 140 ரூபா. கோபுஸ் பின் சையத் சுல்தான் ஆஃப் ஓமன் அந்த நாணயம் இது. MNOP. பிலிப்பைன்ஸ் 70 ரூபா தான் அந்த நாணயம். பிலிப்பைன்ஸ் OP. பாகிஸ்தான் 300 ரூபா. 1975 உள்ளவோ ஒரு 50 பைசா ஓல்டு காயின். இதில் அந்த டவரு, பிறை, நட்சத்திரம் எல்லாமே இருக்கும். வெரி ரேர் காயின் இது. OP. பியில் வேறு என்ன இருக்குது? OPQ கத்தார் இருக்கும். OPQ கத்தார் 100 ரூபா. 1973 உள்ளது. OPQR. ஆரில் ரஷ்யா வச்சுருவோம். ரேர் காயின் 100 ரூபா தான் போட்டிருக்கேன். இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. டபுள் கழுகு இருக்கும். வெற்றி முரசை கொட்டக்கூடிய ஒரு QR. ஆரில் வேறு என்ன இருக்குது? QRS ஸ்ரீலங்கா 10 ரூபா நாணயம். ஸ்ரீலங்கா UNC காயின் 2011 உள்ளது. ஸ்ரீலங்கா. சிங்கப்பூர் 50 சென்ட் 130 ரூபா 2017 உள்ளது. சுவிட்சர்லாந்து 450 ரூபா 1982 ஓல்டு பிராஸ் காயின். 450 ரூபா அந்த ஒரு காயினோட ரேட்டு. அதுக்கடுத்து சவுத் கொரியா 100 ரூபா 50 won சவுத் கொரியா.
ஸ்வீடன் 50 ஒரி 200 1961 உள்ளது. அதுக்கடுத்து சவுதி அரேபியா 1000 ஒரு காயின் ரேட்டு 1972 உள்ளது. ஆஃப் ரியாலு 50 கலாலா அப்படின்னு சொல்லலாம். $12 போட்டிருக்காங்க. இதோட ரேட் வந்து $12. 1000 விட்ருக்காங்க. யாரும் பயந்துராஜ ரேட்டை பார்த்து. OPQRST டீனா தாய்லாந்து. பாத் 5 பாத் 400 ரேட்டு 1988 உள்ளது. நாணயங்களை பொறுத்தவரை வருஷத்தை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு கூட்டிகிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே வரும். இயர் பழசாக ரேட்டு கூட்டிக்கிட்டு இருக்கும். தாய்லாந்து RST. தாய்லாந்துக்கு அடுத்து துருக்கி துர்க் லைரிஸ் அப்படின்னு அதுக்கு பேர். 100 இது அங்கே உள்ள ₹1 ரேட்டு. இது துருக்கி RST. யுனைடெட் மெக்சிகன் 1975 உள்ளது. ₹500 ஒரு காயின் ரேட்டு. யுனைடெட் மெக்சிகன். UAE வெறும் ₹60 தான். 40 காயின் சரியாக போச்சு. UVWXYZ வெனிசூலா ஒரு நாணயம். வெனிசூலா ₹100. இது 41வது. யூகோஸ்லேவியா 5 தினாரா ₹500 ரேட்டு. ₹500 அந்த நாணயத்தினோட விலை. எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க நீங்கள். வரிசைக்கு வச்சுருக்கேன். ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYங்கிற வரையில் அந்த அல்பபெட்டிக்கை தான் கொண்டு வர முடிஞ்சு. வேறு வழியில் எப்படி கொண்டு வரேன்னு தெரியலை. ஒரு நாணயத்தை போல் இன்னொரு நாணயம் இதில் இல்லை. ஒரு நாட்டை போல் இன்னொரு நாடும் இதில் இல்லை. இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். அதுக்கு வேண்டி என்ன சார் இல்லைன்னு சொன்னீங்க, உள்ளே ஒன்று இருக்குன்றக்கூடாது. என்னையே மீறி இருக்கலாம். எந்த அளவுக்கு ஃபில்டர் பேர்னவர் எந்த அளவுக்கு அதை என்னமோ சொல்லுவாங்களப்போ அந்த வடிகட்டுறதுக்கு சொல்லுவாங்களே இங்கிலீஷில், டக்குன்னு வரமாட்டுக்கு. அது வடிகட்டி வச்சுருக்கேன். அது நல்ல ஒரு முறையில் எச்சரிக்கையான முறையில் ப்ரிப்பேர் பண்ணி இதில் வச்சுருக்கேன். ஒரு நாணயம் போல் இன்னொரு நாணயம் இருக்காது. ஒரு நாட்டை போல் இன்னொரு நாடு இருக்காது. இந்த கூட ஒரு ₹1 நாணயம் வச்சுருக்கேன். ஸ்ரீலங்கா ஓல்டு காயின் ரேர் காயின் 1975 உள்ளது. இதில் ₹2 வச்சுருக்கேன். இந்த வச்சுருக்கேன். ஸ்ரீலங்கா ஒன்று இருக்கவும் இதை தூர் எடுத்துட்டேன். அது மாதிரி நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டப்பா நிறைய வச்சுருக்கேன். இது 40 நாடு 40 கண்ட்ரிஸ் 40 விதமான நாணயங்கள். ரேட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் என்ன வச்சுருக்கணும் இதே தான் உங்களுக்கு தரும். இதில் மாற்றுக்கெலாம் இடம் இல்லை. ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும். ஒரே ஒரு ப்ரிப்பர் தான். இன்னொரு ஆளுக்கு இதே 40 காயின் கொடுக்க முடியாது. ஆனால் 40 நாடும் 40 காயினை நான் கொடுத்துருவேன். இதே மாதிரி இதே குவாலிட்டியில் இதேமாரி கொஞ்சம் புராணமான ஒரு நாணயங்கள். அது ரொம்பவும் பழசு இல்லாமல் ரொம்பவும் புதுசு இல்லாமல் ஒரு மீடியமான உள்ள இயரில் உள்ள நாணயங்கள் என்னால் தர இயலாது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட முதலே சொல்லிக்கிறேன். இந்த ஒரே ஒரு செட்டு தான் 40 நாணயம் 2 நாணயம் போனஸ் தனியாக வச்சுக்கிடுவோம். இந்த ரெண்டையும் சேர்த்து தந்துடுவேன். ஈச் $100. இந்த ஒரு நாணயத்துக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது. $30 நீங்கள் பதில் சொல்ல முடியாது. இதில் ஒன்று ஒவ்வொரு விலை. ₹500 $900 அந்த மாதிரிலாம் இருக்குது. ₹400 நாணயங்கள் இருக்குது. ₹100 இந்த ₹400 $735. இது ஒரு ₹300. இது ஒரு ₹327. அதுமாரி கொஞ்சம் வித்தியாசமான நாணயங்கள்லாம் நிறைய. இது $900 அந்த நாணயத்தோட விலை. இது மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் வந்து எந்த நாணயத்துக்கு இதில் போட்டிருக்க விலையில் யாரும் தர வேண்டாம். மொத்தம் டோட்டல் ஈச் $100 தான். சூப்பர் கலெக்ஷனு, சூப்பர் காயின்ஸு. தேங்க்யூ. நன்றி நண்பர்களே. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கும் வேணும்னா உடனே புக் பண்ணுங்கள். வெரி வெரி ரேரு கலெக்ஷன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு நாளாக இருக்குது. ஒரு நாணயம் போல் இன்னொரு நாணயம் வைக்கக்கூடாது என்பதற்காக இதில் ஒரு நாளாக இருக்குது. அவ்வளோ ஃபில்டப் பண்ணியிருக்கு. ஃபில்டப் கிடையாதுங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. சரி டக்குன்னு வாயில் வரமாட்டுக்கு. ஃபில்டப்பு இல்லை, ஃபில்டர் பண்ணியிருக்கு. வணக்கம், வாழ்த்துக்கள்.